வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலியமா நானும் பிரீத்தி அக்கா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்மளுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராமை நம்ம ப்ரேயர் சாங்கோட ஆரம்பிச்சிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. குட்டீஸ், சூப்பராக ப்ரேயர் சாங் பாடினீங்க. இப்போ நம்ம எல்லாரும் எந்திரிச்சுன்னு ஒரு சூப்பரான சாங்குக்கு ஆக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம ஆக்ஷன் டீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆக்ஷன் பண்ணிடலாமா? எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ நம்ம எல்லாரும் என்சின் ஏசப்பா வர்ஷிப் பண்ணலாமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். குட்டீஸ், சூப்பரா ப்ரேயர் சாங் பாடிட்டோம். சூப்பரான ஒரு சாங்குக்கு ஆக்ஷன் பண்ணோம். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியும். எஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். நம்ம ஜெஃப்ரி அண்ணா எனக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்காங்க. என்ன டாப்பிக்கில் அந்த அண்ணா ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க, நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். ஸோ என்ன டாப்பிக்கில் ஸ்டோரி சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்த வாட்டி ரொம்ப நாள் கழிச்சு வேற நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ தொடர்ந்து அண்ணனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அண்ணன் ரெகுலராக வரணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகே, ஸோ வாரம் வாரம் ஒரு வசனத்தையும் அதோட அர்த்தத்தையும் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளையும் பைபிள் சம்பவத்தையே ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம பார்த்துட்டே வரோம் அப்படி தானே? ஸோ அப்படி இந்த வாரம் பைபிள் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வசனம் அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஓகே, எல்லா வார்த்தையும் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படிலாம் பார்க்காதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஓகே, யார் வந்து ஒரு பீஸ் மேக்கராக இருக்காங்களோ அவங்க ஜீசஸோட பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான வசனம் தான். இன்னொரு வாட்டி கரெக்டாக தமிழில் ஒரு வாட்டி வாசிச்சிடலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்றது தான் வசனம். ஸோ இதுக்கான ஒரு பைபிள் சம்பவம் நான் எங்கே இருக்குது அப்படின்னா 1 சாமுவேல் 25ஆவது அதிகாரத்தில் அபிகாயல் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, அந்த அபிகாயல் யார் அப்படின்னா நாபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஒய்ஃப். இவங்க பார்க்கறதுக்கு நல்ல அழகுள்ளவங்களா இருப்பாங்க, அதே நேரத்தில் ரொம்ப ஞானம் உள்ளவங்களாகவும் நடந்துப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க தான் இந்த அபிகாயில். இவங்க இப்போ இந்த தாவீது அப்படின்றவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தாவீது நம்மளுக்கு தெரியும். இப்போ அபிகாயில் நாபால் இவங்க தான் நம்மளுக்கு புதுசு. இந்த தாவீது டிராவல் பண்ணிட்டு வர்றப்போ ஓகே, அவர் எதுக்காக டிராவல் பண்றாரு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கு அந்த வசனத்தில். நம்ம அந்த மெயின் கோர் மட்டும் பார்க்கலாம். தாவீது டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. அவர் கூட நிறைய மென்ஸையும் கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு 200 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ யாருக்கும் சாப்பாடு அப்படிலாம் எல்லாம் சரியாக இல்லை அப்படின்றதுக்காண்டி இவர் வந்து கேள்விப்படுறாரு. ஆடுக்கு வந்து இந்த முடியெல்லாம் சீவி விடுற ஒருத்தர் இருப்பார்ல, நாபால்னு சொல்லி இங்கே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவர்கிட்ட ஹெல்ப்பாக கேட்குறாரு. என் மென்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்றத ஒரு ஹெல்ப்பாக அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மென்னை அனுப்பி கேட்குறப்போ அவர் ஒன்று ஓகே இல்லை முடியாதுப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் வந்து யார் அவன் தாவீது
தாவீதுனா யார் அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது, அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் சாப்பாடுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேசிடுறாரு, ரொம்ப ஹாஷாக வேற பேசிடுறாரு. ஆனால் இங்கே சாப்பாடு கேட்டு போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் ஹாஷாக இவர் சொல்கிறத கேட்டுட்டு வந்து தாவீதுக்கிட்ட அவன் என்னென்ன வார்த்தை சொன்னானோ ஒரு வார்த்தையும் விடாமல், ஓகே. ஸோ இந்த இடத்துல சண்டை வரக்கூடாதுன்னா அவங்க எப்படியா இருந்திருக்கணும், ஒரு பீஸ் மேக்கராக இருந்திருக்கணும், அப்படி தானே. அப்படி இல்லாமல் அவன் என்னென்ன சொன்னானோ அப்படியே வந்து தாவீதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தாவீதுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு, ஓகே. தாவீது ராஜாவை வேற இருக்கான், கூட 200 பேரோட வேற இருக்கிறான், அப்படிதானே. தாவீதுக்கு பயங்கரமா கோவம் வந்து என்ன நடக்குது, போய் அந்த நாபால என்ன பண்ண போறேன், கொலை பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணி அவரோட ஆட்கள் எல்லாத்தையும் அனுப்பிடுறாரு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிற இந்த மாதிரி அவர் ஹாஷா சொல்லி அனுப்பிட்டாரு ராஜா. அவர் தாவீது ராஜா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றத அட்வான்ஸா யோசிச்சு யாரு, அவரோட நாபால் அப்படின்றவங்களோட ஒய்ஃப் அபிகாயில், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 200 பேத்துக்கும் அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயும் வேகமாக சமைக்கிறாங்க. நம்ம கூட பார்த்துருப்போம், நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக கிளம்பியிருப்போம், அம்மாவுக்கு நம்மளை கிளப்பி விடுறதுக்கே டைம் ஆகிருக்கும். அதுக்குள்ளேயும் அம்மா வேகமாக தட்டால் புடலாம் சமையல்லாம் பண்ணி நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி வேனில் அனுப்பி விடுவாங்க இல்லையா, அந்த சீன் மாதிரி இங்கே நடக்குது, ஓகே. 200 பேத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க பயங்கரமாக. அப்பம், திராட்சை ரசம், என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் என்னெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ பயங்கரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி, ஓகே. அவங்க அது ஒரு மலை மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ அவங்க அதுக்கு மேலே வர்றதுக்குள்ளேயும் இந்த அபிகாயில் பாதியில் போய் அவங்களுக்கு எல்லா ஃபுட்டையும் கொடுத்து, ஓகே, அங்கே தாவீதுக்கு இவங்க மேலே இருக்கிற அந்த பேடான விஷயத்தை எல்லாத்தையும் சரிப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பரிமாறினோடனே தாவீதுக்கு கொஞ்சம் மனசு ஓகே ஆயிரும். நம்ம மென்ஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்களே, இவங்கள நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி மனசு இறங்கிடுவார், ஓகே. இந்த இடத்துல யார் சரியாக நடந்துக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிகாயில். அவங்க தான் அந்த இடத்துல பீஸ் மேக்கர் நடந்துக்கிட்டாங்க, அப்படித்தானே. அவங்க தான் இந்த சமாதானம் பண்ணுகிறவரா நடந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இவரும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, தாவீது இந்த இடத்துல தப்பு தான், கோவப்பட்டு என்ன பண்றாரு, தப்பு தான் பண்ண வரான். இந்த தப்பை தடுக்கிற விதமா சமாதானம், அதாவது சமாதானம் பண்ணுகிறவரா அந்த இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா அபிகாயில் இருந்தாங்க. அவங்க அங்க இருந்ததுனால இந்த நாபால் பண்ண தப்பும் மன்னிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் தாவீது ஒரு தப்பு பண்ண வந்தான் இல்லையா, அதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பா யார் இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிகாயில் இருந்தாங்க, ஓகே. ஸோ அப்படிதான் நாமளும் எல்லா இடத்துலையும் ஒரு பீஸ் மேக்கரா, ஒரு சமாதானம் உண்டு பண்ணுகிறவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்புகிறாங்க, ஏசப்பா விரும்புகிறாங்க. ஸோ இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் புதுசாக இருந்திருக்கும், அப்படி தானே. நம்ம தாவீது, யாக்கோபு, தானியேல் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கோம். அபிகாயில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்மளுக்கே புதுசு தான் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரி எத்தமேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் ஸ்டோரி எதில் இருக்குது, 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாரும் அதை வாசிச்சிருங்க. கடைசியாக ஒரு தடவை மத்தேயு 5:9 வாசிச்சிடலாமா? எல்லாரும் சேர்ந்து அண்ணன் வாசிக்கிறப்போ அண்ணன் கூடயே சேர்ந்து வாசிங்க, ஓகே. ஸோ பார்த்து வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். மீண்டுமா இதே மாதிரியான ஒரு பைபிள் லெசனோட அண்ணா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய். God be with you. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சமாதானத்தினால் வரும் ஆசீர்வாதங்களை பற்றி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தோம், அப்படி தானே. இதே டாப்பிக்கில் சூப்பரான ஈஸியான ஒரு மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? உங்கள் பைபிள்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்துருங்க குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லோரும் மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. குட்டீஸ், மெமரி வேர்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் சீக்கிரமாக வீடியோ எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேலண்ட் ஷோ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க டேலண்ட்டை காமிக்க போகிறாங்க. நம்ம சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா?
குட்டீஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நம்மளோட பிகினர் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்க வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க. என்ன ட்ரா பண்ணியிருந்தாங்க? நிறைய கப்பல் அப்புறம் அனிமல்ஸ்லாம் நிறைய பேர் வரைஞ்சிருந்தாங்க. எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நோவாவோட பேழையை தான் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ இதில் யார் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்களோட நேமும் கீழே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கமெண்ட் செஷனில் போயிட்டு ஐ ஓட் ஃபார் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் எப்போக்குள்ளே கமெண்ட் பண்ணணும்? நீங்கள் வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஓட்ஸை வந்து நீங்கள் கேஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து வேலிட் கிடையாது. ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்களோ மறக்காமல் அவங்களுக்கு கீழே நீங்கள் ஓட் பண்ணிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? லாஸ்ட் வீக் நம்ம இன்டர் சீனியர்ஸ் வந்து அவங்க சிங்கிங் மூலமாக அவங்களோட டேலண்ட் எல்லாம் காமிச்சாங்க. அதில் யார் வின்னர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், கீர்த்திகா அவங்க தான் வந்து லாஸ்ட் வீக் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரமும் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து உங்களோட ஓட்ஸை வந்து போட்டுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய் மிஷினரி ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு நம்ம கூட ஒரு மிஷினரி வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதையும் பார்த்துடலாம். என் பேர் ஏமி கம்கில். என் ஊர் அயர்லாந்து. இந்தியாவில் கேர்ள்ஸ்க்கு அடைஞ்சா நிறைய கொடுமைகள் இருந்துச்சு. அந்த பெண் பிள்ளைங்களை மீட்டருக்கும் பண்ணிடல. ஆனவர் என்னை பயன்படுத்தினார். அதுக்காக அமைக்கப்பட்டதான் டோனவுட் சிலுவர் பழமதிப்பில்லம். எந்த பயன்படுற ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். அதுக்கு நீங்கள் ரெடியா? ஹலோ குட்டீஸ், இந்த மிஷினரி டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு மிஷினரி வந்து நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்கக்கிட்ட இன்டர்வியூலாம் எடுக்கிறோம். அவங்கள பற்றி சில காரியங்கள் எல்லாம் நம்ம அவங்கக்கிட்டே இருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மத்தியில் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏமி கார்மிக்கல் அம்மையார் அவங்க தான் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்க கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்போம். இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க எப்படிலாம் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏமி அம்மா, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க? நாங்கள் வந்து அயர்லாந்து வரோம். உங்களை எல்லாமே மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஓகே, சூப்பர். நம்ம ஏமி கார்மிக்கல் அம்மையார் வந்து அயர்லாந்து தேசத்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கிட்ட சில கொஷின்ஸ் நம்ம கேட்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாமா? ஏமி அம்மா, நீங்கள் வந்து ஏசப்பாவை எப்போ ஏற்றுக்கொண்டீங்கன்னு எங்களுக்கு சொல்கிறீங்களா? குட்டி பிள்ளையிலே நான் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். சூப்பர். பாருங்க, அவங்க வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ஏசப்பாவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளாக இருந்தாங்க. டெய்லியுமே வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரேயர் பண்ணுவீங்க தானே? ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் டெய்லியுமே நாங்கள் ப்ரே பண்ணுவோம். சூப்பர். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதன் மூலமாக ஏசப்பா அவங்கள மிஷினரி ஊழியத்துக்கு அழைச்சாங்க, அப்படித்தானே? ஆமாம், ஏசப்பா என்ன மிஷினரி ஊழியத்தில் அழைச்சாங்க. சூப்பர். ஏமி அம்மா, உங்களோட ஐஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படித்தானே? அதை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? குட்டி பிள்ளையில் இருக்கப்போதே ஐஸு ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. மற்றவங்க ஐஸ் மட்டும் ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஆமாம், அயர்லாந்து தேசத்தில் வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஐஸ் வந்து ப்ளூவாக இருக்கும், ப்ளூ ஐஸாக இருக்கும், நீல கண்களுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஏமி அம்மா அவங்க பிறந்தப்பவே வந்து அவங்களோட ஐஸ் மட்டும் வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சான். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்களாம். ஆனால் ஏமி அம்மாவும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் ஏசப்பா எல்லாரை விட எனக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் ஐஸை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஏசப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அதற்கான ஆன்சர் உங்களுக்கு எப்போ கிடைச்சது ஏமி அம்மா? இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பீப்புளுக்கு ப்ரௌனாக ஐஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் ஏசப்பா என்னைய ப்ரௌன் கலர் ஐஸை கொடுத்தாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். பாருங்க குட்டீஸ், எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது இல்லையா? வருங்காலத்தில் ஏமி பிறந்து வளர்ந்தது பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் மிஷினரி அழைப்பு பெற்று நம்ம இந்தியாவுக்கு தான் ஊழியம் செய்ய வருவாங்க அப்படிங்கிறத ஏசப்பா எப்போ முன் குறிச்சிருக்காங்க? அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே முன் குறிச்சிருக்கிறாங்க. நம்ம வசனம் எல்லாம் படிச்சிருக்கிறோம்ல, தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னையே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஏமி அம்மாவோட வாழ்க்கை வரலாறை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஐஸை கொடுத்தாங்க. நிறைய நாட்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு விடை கிடைச்சிது, அப்படித்தானே ஏமி அம்மா? ஆமாம். சூப்பர். ஸோ இந்தியன் பீப்புள் எல்லாருக்கும் ப்ரௌன் ஐஸாக இருக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து ரொம்ப
சந்தோஷப்பட்டாங்க. இந்தியன் பீப்புளோட அவங்க வந்து ரொம்ப ஐக்கியமாகிறதுக்கு இது ஒரு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஏமி அம்மா, இந்தியன் பீப்புளோட கலாச்சாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், எனக்கு இந்தியன் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சாரி எல்லாம் வேல் பண்ணேன். சூப்பர். அது மட்டும் இல்லை, ஏமி கார்மைக்கல் அம்மையார் அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் பீப்புள் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக இருக்கும் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்தியன் பீப்புள் மாதிரியே நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஸ்கின் டோன் மாறதுக்காக காஃபி பவுடர்லாம் நான் அப்ளை பண்ணுவேன். பாருங்க குட்டீஸ், நம்ம இந்திய மக்களை வந்து ஏமி கார்மைக்கல் அம்மையார் எவ்வளோ அதிகமாக நேசிச்சிருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஸ்கின் டோன் கூட நம்ம பீப்புள் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக காஃபி பவுடர் எல்லாம் அப்ளை பண்ணி அந்த ஒயிட் ஸ்கின் டோனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க? நம்ம இந்தியன் பீப்புள் மாதிரியே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களோட மக்களாக ஒன்றாக சேர்ந்து இணைஞ்சு இருந்தால் தான் ஏசப்பாவை பற்றி மக்களிடையே அதிகமாக சொல்ல முடியும். அப்போ தான் வந்து ஆண்டவரை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்றதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க. அப்படித்தானே ஏமியம்மா? ஆமாம். ஓகே, சூப்பர். பாருங்க குட்டீஸ், அது மட்டும் இல்லை, ஏமி கார்மைக்கல் அம்மையார் இந்த நம்ம சொசைட்டியில் நடந்த நிறைய விஷயங்களுக்கு எதிராக அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய சமுதாய கொடுமைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. பிள்ளைகளெல்லாம் வந்து நிறைய கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பெண் பிள்ளைகள் மேலே வந்து ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய கவனம் போக ஆரம்பிச்சது. முக்கியமாக ஏமி கார்மைக்கல் அம்மையார் அவங்க செய்த ஊழியம் வந்து சிறு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த கொடுமைகள்ல இருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பெண்கள் மத்தியில தான் அவங்களுடைய அதிகமாக ஊழியம் செய்தாங்க. அதன் விளைவா நீங்க எந்த ஊர்ல வந்து உங்களுடைய ஊழியத்தை வந்து நீங்க ஸ்திரப்படுத்தினீங்க? டோனாவில் தான் எங்கள் ஊழியத்தை அதிகமாக செஞ்சேன். சூப்பர். இப்போவும் குட்டீஸ், டோனா ஊரில் அந்த ஃபெலோஷிப் நடந்துட்டு இருக்குது. ஏராளமான ஆதரவற்ற பிள்ளைகள் வந்து அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து அவங்க வந்து வளர்ற வரைக்கும் அவங்களுடைய படிப்புலேருந்து எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போவும் டோனா ஊரில் நம்ம போனோம்னா அதையெல்லாம் நம்ம வந்து நேரடியாகவே நம்ம பார்க்க முடியும் குட்டீஸ். ஓகே ஏமி அம்மா, நீங்கள் வந்து டோனா ஊரில் உங்களுடைய ஊழியத்தை வந்து ஸ்தாபிக்கிறதுக்கு யார் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க? தாமஸ் வாக்கர் ஐயா வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. வெரி சூப்பர். ஸோ டோனாவூர் அம்மையாருக்கு இங்கே வந்து நிறைய எதிர்ப்புகளெல்லாம் இருந்தது. திருநெல்வேலி வந்து அவங்க ஊழியம் செய்யும் போது நிறைய எதிர்ப்புகளெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து திடமாக ஊழியம் செய்கிறதுக்கு முக்கியமாக தாமஸ் வாக்கர் ஐயா அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் பண்ணை வேலை பகுதியில் அவங்க ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க, மிஷினரியாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து டோனாவூர் அம்மையாருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹெல்ப் வந்து அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. டோனா ஊரில் அவங்க வந்து இப்போ இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை உருவாக்குறதுக்கு தாமஸ் வாக்கர் ஐயா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் பணி செய்கிறதுல பின்வாங்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து ஒரு அடைக்கல பட்டணமாகவே அவங்க வந்து டோனா ஊரில் செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அதனாலேயே வந்து அதனாலேயே எல்லா பிள்ளைங்களும் உங்களை எப்படி சொல்லுவாங்க? எல்லா பிள்ளைங்களும் என்னைய அம்மானே சொல்லி கூப்பிடுவாங்க. சூப்பர். ஸோ எல்லாருமே வந்து அவங்கள அம்மா அப்படின்னு தான் அன்போடு அழைத்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தாய் உள்ளம் வந்து இருந்தது. யாரு பிரச்சனையில வந்தாலும், யார் ஆதரவற்ற நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அடைக்கலம் கொடுக்குற ஒரு நபராக இருந்தாங்க. ஏமி அம்மா மூலமா ஆண்டவருடைய அன்பை வந்து நிறைய பிள்ளைங்கள் வந்து அவங்க மூலமா ருசி பார்த்தாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து அன்போடு அம்மா அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அங்க பணியாற்றிய பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அன்போடு அம்மா அப்படின்னு தான் அழைப்பாங்க. குட்டீஸ், நம்ம ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆதரவற்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஏசப்பா கிட்ட உறுதியோட நிலைத்திருக்கணும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவை விட்டு பின்வாங்க கூடாது. உறுதியான மனநிலைமை நமக்கு வேணும், விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க வந்து ஒரு தனி மனுஷியா வந்தாங்க, ஒரு பெண்ணா ஒரு தனி மனுஷியா இங்க வந்து எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தாக்கு பிடிச்சு நின்று ஒரு பெரிய ஃபெல்லோஷிப்பவே உருவாக்கி இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் என்ன காரணம்?
எல்லா விஷயங்களும் தேவன் என்னோட கூட இருந்தாங்க. ஆமாம், தேவன் அவங்க கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் திடனா இருந்து செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய தடவை உடம்பு சரியில்லாமல் போனாலும் எல்லா நேரத்துலையும் ஏசப்பா வந்து அவங்களுக்கு பலன் கொடுத்தாங்க. எல்லா காரியங்களும் செய்யறதுக்கும் உறுதுணையாக இருந்தாங்க. குட்டீஸ், நம்மளும் அப்படித்தான் ஏசப்பாவை உறுதியாக பற்றி பிடிச்சிருக்கும் போது நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதற்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. எந்த காரியத்திலையும் ஏசப்பாவை விட்டு பின்வாங்காம ஏசப்பாவை உறுதியாக பிடிச்சுக்கணும். நீங்கள் எல்லாம் அதை செய்வீங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி இன்னொரு மிஷனரியோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ, பாய். குட்டீஸ், நம்ம ஏமி கார்மைக்கேல் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்ம ஏமி கார்மைக்கேல் வந்து அழகாக அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்மளும் ஏசப்பாக்காக ஷைன் பண்ணுற ஒரு ஸ்டாராக நம்மளும் மாறணும் இல்லையா? ஓகே குட்டீஸ், அடுத்ததாக இப்போது நம்ம கிரியேஷன் கேர் பார்க்க போகிறோம். ஏசப்பா நம்ம கையில் இந்த பூமியை எடுத்து கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து கேர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லையா, அது நம்ம வந்து நம்மளோட கடமை தானே, நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கொள்ளணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் இந்த கிரியேஷன் கேர் ப்ரோக்ராம் வழியாக உங்களை பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம். லாஸ்ட் செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, சேவ் ட்ரீஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவ் வாட்டர். என்ன டாபிக்? சேவ் வாட்டர். ஓகே, சேவ் வாட்டர். வாட்டரை சேவ் பண்ணுறது நமக்கு இம்பார்ட்டனா? சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நிறைய தண்ணி பஞ்சம். எங்கே பார்த்தாலும் நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் சரி, நியூஸில் பார்த்தாலும் சரி, அந்த மாவட்டத்தில் தண்ணி இல்லை, இந்த மாவட்டத்தில் தண்ணி இல்லை, மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த நிலைமை நம்ம மாவட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. தேவன் நினச்சா நம்ம இடத்துலையும் போன வருஷம் எவ்வளோ வெள்ளம் வந்தது, அதே மாதிரி நமக்கும் தண்ணி பஞ்சம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தே பார்ப்போம் எப்படி நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு சேவ் வாட்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளிக்கிற இடத்துல ஷவர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஷாம்பு போடும்போது சரி, சோப் போடும்போதும் சரி, அந்த ஷவர் வந்து ஆன்லேயே வச்சுருக்குறோம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஷாம்பு போடும்போது அப்படி நம்ம ஒரு 2 நிமிஷம் ஹேர் அப்படி மசாஜ் பண்ணுவோம்ல, அந்த மசாஜிங் டைமில் வந்து ஷவரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது, பக்கெட்டில் நம்ம குளிக்கும்போது பக்கெட் ஃபுல்லாக நிரம்பி வடிய விட்டு ப்ரஷ் பண்ணுற வரைக்கும் அந்த பக்கெட் நிரம்பி வடிஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப் போடுற வரைக்கும் அந்த பக்கெட் நிறைஞ்சி வடிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் பக்கெட்டில் பிடிச்சி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சரி, நம்ம கை கால் கழுகும் போதும் சரி, டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டே இப்படியே பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாமல் நம்ம வந்து ஒரு மக்கில் பிடிச்சி அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர் லீக்கேஜ். நம்ம வீட்டில் வாட்டர் லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை உடனே சரி பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா சின்ன சின்ன லீக் வந்து அப்புறம் பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரீயூஸ் வாட்டரை ரீயூஸ் பண்ணுறதுனா என்ன? கரெக்டாக சொல்கிறீங்க. ஒரு டைம் பயன்படுத்திய வாட்டரை வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து பயன்படுத்துகிறது தான் வாட்டர் ரீயூஸ். அது எதுலலாம் நம்ம பண்ணலாம்? கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து ஆரோ வாட்டரில் பண்ணலாம். ஆரோ வாட்டரில் வந்து அந்த லீக்கேஜில் வர அந்த வாட்டரை வந்து ஒரு பக்கெட்டில் நம்ம பிடிச்சி வச்சுட்டு நம்ம வீடு மாப் போடுறதுக்கோ, இல்லை துணியை சர்ஃபில் முக்கிறதுக்கோ, சின்ன சின்ன பாத்திரம் கழுகுறதுக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து கிச்சன் வேஸ்டேஜ் தண்ணி இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு கார்டன் செட்டப் யூஸ் பண்ணி அந்த இதுக்கு போகிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ரிசர்ச்சில் வந்து நம்ம கார்டனுக்கு கிச்சன் யூசேஜ் வாட்டர் போகிற அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல நியூட்ரிஷன் நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செடிங்களுக்கு தண்ணி பாய்க்கிறது. நமக்கு வந்து செடிங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. அதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று மார்னிங் 7 o'clock முன்னாடி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் 5 o'clock அப்புறம் பண்ணணும். ஏன்னா இப்போ வெயில் டைம் ஆரம்பிச்சிருச்சுல, வெயில் டைமில் வந்து அவ்வளோ செடியும் அவ்வளோ தாகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து நம்மளே இப்போ வெயிலில் போயிட்டு வந்தோம்னா எவ்வளோ வாட்டர் குடிப்போம் அப்படின்னு நமக்கே தெரியாது. மினிமம் 1/2 லிட்டர் வாட்டர் ஏதாவது குடிச்சிடுறோம்ல, அதே மாதிரி செடியும் நம்ம போட அந்த வெயில் டைமில் குடிச்சிட்டே இருக்கும். அதனால்
ஒன்று மார்னிங் 7 o'clock முன்னாடி தண்ணி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் 5 o'clock மேலே நம்ம தண்ணி ஊற்றலாம். ஓகேவா? இதெல்லாம் சரி, இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும்? எப்படி நமக்கு வந்து ஒரு பழமொழி தெரியுமா, சிறு துளி பெருவெள்ளம். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ஜென்ரேஷனுக்காக அசட் சேர்த்து வைக்காங்களோ அதே மாதிரி நம்ம இந்த தண்ணியை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போமே நம்ம பாட்டில் வாட்டர் ஆரம்பிச்சிட்டோம். இந்த இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பாட்டில் வாட்டராவது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணியை சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குட்டீஸ், நீங்கள் வந்து இப்போமே கவனிச்சுக்கோங்க. பாத்திரம் கழுகும்போது டேப்பை திறந்து விட்டுட்டே பாத்திரம் கழுகுறது, குளிக்கும்போது டேப்பை திறந்து விட்டுட்டே குளிக்கிறது, அதெல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த டேப் திறக்கும் போதே ஐயோ நம்ம வந்து வாட்டரை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வரணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் கிரியேஷன் கேர் செக்மெண்ட்டில் உங்களை இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சேவ் வாட்டர்ன்ற டாப்பிக்கில் நிறைய டிப்ஸ் கற்றுக்கிட்டோம், அப்படி தானே? நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் பார்க்க போகிறோம், குயிஸ் செக்மெண்ட். போய் பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போவும் நாம் போன வார்த்தைக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிங்கல் டோபே எந்த தேசத்தை சார்ந்தவர்? ஆன்சர் ஜெர்மன் தேசம். செகண்ட் கொஸ்டின், ரிங்கல் டோபே தென்னிந்தியாவில் எத்தனை சபைகளை நிறுவினார்? ஆன்சர் 7. தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் பிளஸ்ஸின் தீம் என்ன? ஆன்சர் இருதயம் சுத்தமாக இருப்பதினால் வரும் ஆசீர்வாதம். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட நேமையும் அதோட போன வாரத்துக்குள்ள மெமரி வசையும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:7. தேங்க்யூ. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மேத்யூ 5:8. நன்றி. ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாபாலின் மனைவி பெயர் என்ன? செகண்ட் கொஸ்டின், இந்த வாரம் பிளஸ்ஸின் தீம் என்ன? தேர்ட் கொஸ்டின், ஏமி கார்மிகேல் அம்மையார் எந்த தேசத்தை சார்ந்தவர்? ஃபோர்த் கொஸ்டின், ஏமி கார்மிகேல் அம்மையார் இந்தியாவில் எந்த இடத்தில் ஊழியம் செய்தார்? ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த வாரம் கிரியேஷன் கேரின் தலைப்பு என்ன? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. குட்டீஸ், லாஸ்ட் வீக் ஆன்சர்ஸ் கரெக்டாக அனுப்புன எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த வீக்கான கொஷின்ஸ் நீங்கள் ரொம்ப கரெக்டாக லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஆன்சர்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சீக்கிரமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், அல்லது ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தென் ஆர் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பப்பட் டான்ஸ் பார்க்க போகிறோம். போய் பார்க்கலாமா? No,
ஃப்ரெண்ட்ஸ் பப்பர் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சா? இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எஸ் குட்டீஸ், இந்த பிளஸ் ப்ரோக்ராமை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிளெஸிங்காக நமக்கு பிளெஸிங்காக இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே பிளெஸிங்காக மாறணும் இல்லையா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான பிளஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். Until then, Bye bye.